Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தாயை வந்து இது மாதிரி பாட்டில்லாம் தாக்க முற்பட்டாரு அன்புமணி. அவரை வந்து 35 வயசுல அமைச்சராக்கியது தவறு அப்படின்லாம் குறிப்பிடாரு. ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து ராமதாஸ் இப்படி வந்து பேசுகிறார்? அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இது மருத்துவர் ராமதாஸ் அவருடைய உயிருக்கு அன்புமணியால் ஆபத்து இருக்கிறது என்ற வெளிப்படையாக யார் பேசினார்னா காடுவெட்டி குருவுடைய மகன். இது வந்து அன்புமணி அவர்களுக்கு இது நல்லது கிடையாது. இல்லை, பெரும்பான்மையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து அன்புமணியின் பக்கம் தான் இருப்பது போல தெரிகிறது. இப்போ அரசியல் சுயலாபத்திற்காக தந்தைக்கே உள்ள நிலைமை பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நிலைமை, அப்போ அவர்கள் ஓட்டு போட்டால் மக்கள் நிலைமை என்னவாக இருக்கும், நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் இவர்கள் எந்த அன்புமணிக்கு இந்த நெருக்கடியை ஏற்படுத்தியது யார்? ஆசையை தூண்டினாதான் ஒருத்தனை அழிக்க முடியும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அதுபோல் வந்து அன்றைக்கு அண்ணாமலை அப்படி ஒரு ஆசையை தூண்டினாரா? பொதுக்குழுவில் கூடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம் என திமுக தொண்டர்களுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுதான் சார், இது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் வாயை திறந்து இப்படி பேசாமல் இருந்தால் கூட அவர் மேலே மரியாதை கூடிடும். இப்படி பேச பேச ஐயோ உனக்கு ஒன்றுமே தெரியலையா, ஐயா உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்றது பட்டவத்தம் புரியுதா நமக்கு? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவருடைய கருத்துக்கு ஆதரவாக சீமான், திருமா, வேல்முருகன் ஆகியோர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் வந்து கமல் சொல்றது கரெக்டான ஒரு விஷயம்தான், கன்னடர்கள் வந்து புரிந்து கொள்ளணும், அவங்களுடைய வரலாற்றை படித்தாலே அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளும் குறிப்பிடுறாங்க. விஜய் அவர்கள் இது குறித்து எதுவும் பேசியிருக்கலாம் அல்லவா அப்படிங்கிற கேள்வி வந்து பல விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஸ்டாலின் அதை பற்றி பேசிட்டாரா? இல்லை, ஜனநாயகன் படத்துக்காக தான் விஜய் வந்து பேசாமல் இருக்கிறாரோ? ஸ்டாலின் பேசிட்டாரா? துணை முதலமைச்சர் உதயநிதி பேசிட்டாரா? இல்லை ஏன் இப்போ நீங்கள் பேசலை? ஏற்கனவே உங்களுக்கு அங்கே தர்ப்பணம் நடத்துனாங்கன்னு இப்போ பயந்துட்டு பேசலையா? ஒரு கேள்வி இருக்குல்ல, அதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எடப்பாடி பேசினாரா அதை பற்றி? புரிஞ்சுங்களா? அப்போது இதெல்லாம் நீங்கள் ஒரு காரணமாக எடுத்து பெருசாக இது பண்ண வேணாம். ஆனால் வரலாற்று உண்மைன்னு ஒன்று, தமிழ் மொழி தான் தொன்மையான மொழி, அதிலிருந்து பிறக்கப்பட்ட மொழிகள் தான் இந்த மொழிகள் என்பது வரலாற்று ஆய்வு செஞ்சீங்கன்னாக்க உறுதியாகிடும். தக் லைஃப் என்பது பொறுக்கிகள், மூர்க்கர்கள், அப்புறமேல் வந்து போக்கிரிகள் ஆகிய சொல்லை தான் வந்து குறிக்கும். அதன் காரணமாக உடனடியாக இந்த தக் லைஃப் படத்தினுடைய தலைப்பை வந்து மாற்ற வேண்டும் என கமல்ஹாசனுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள். ஏற்கனவே ஒரு முறை சண்டியர்னு ஒரு டைட்டில் வச்சு தான் அப்புறம் விருமாண்டின்னு மாற்றிருந்தாங்க கமல் டீம். இப்போது மீண்டும் இது மாதிரியான ஒரு அழுத்தம் தருவ என்ன காரணம் நினைக்கிறேன்? திமுக ஆட்சியில் வந்து பல நபர்கள் இந்த பேரை சுமந்து கொண்டே திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இருக்காங்களா இல்லையா? ஞானசேகரன் நேற்று ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது எப்படி சார் வந்தான்? ஏதோ தேசத்திற்காக போய் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் மக்கள் பிரச்சனையை பேசிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தலைவன் போலவும் தொண்டர்களை பார்த்து கையாட்டுற மாதிரி அழகாக கையாட்டி வரானா. அவனுக்கு எவ்வளவு சப்போர்ட் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவன் அவ்வளோ லெத்தாஜிக்காக ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வந்து அந்த மாதிரி கையாடிட்டு போக முடியும். எவ்வளோ பெரிய குற்றச்செயல், எவ்வளோ பெரிய வந்து பெண்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக வந்து பெண்களை வந்து நாசம் செய்து அதை வந்து ஒரு அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை வந்து அவன் செய்கையிலேயே உங்களுக்கு புரிஞ்சக்கூடியதன் பொழுது நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பொறுக்கிகளை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கிருஷ்ணசாமி அவர்கள் முதல்ல பேசட்டும். புரியுதுங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொருள் எடுத்து உடனே வந்து அதில் போய் நின்றுக்கிட்டு, ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து தன்னை அடையாளப்படுத்தினா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசினா தான் தெரியும்ன்றதுக்காக பேசுகிறாரு. அதை தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக எடுத்து பேசி போராடி அதெல்லாம் எதுவுமே செய்யலை. அதனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, கடந்து போயிடலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வட மாவட்டங்களில் வலுவான ஒரு கட்சியாக வந்து இன்னமும் இருக்குது, வலுவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி. அங்கே வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையான மோதலை வந்து கடந்த சில மாதங்களாக பத்திரிகை மேல் இருந்ததுன்னா இருவருமே சில இடங்களில் அவங்க ரியாக்ட் பண்ணுறத வச்சு மக்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு மோதல் நடக்குதுன்னு. நேற்று வெளிப்படையாக ராமதாஸ் அவர்கள் வந்து இது மாதிரி பேட்டிலாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. தாயை வந்து இது மாதிரி பாட்டில்லாம் தாக்க முற்பட்டாரு அன்புமணி. அவரை வந்து 35 வயசில் அமைச்சராக்கியது தவறு அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து ராமதாஸ் இப்படி வந்து பேசுகிறார்? அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இப்படி மருத்துவர் ராமதாஸ் அவருடைய உயிருக்கு அன்புமணியால் ஆபத்து இருக்கிறது என்ற வெளிப்படையாக யார் பேசினார்னா காடுவெட்டி குருவுடைய மகன் ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல. சித்திரை முழுநிலை மாநாடு நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு பிறகு கொடுத்தது நான் சொல்கிறது. ஸோ இவரால் வந்து அவங்களுடைய தந்தைக்கான உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது, எந்த நேரத்தில் வேணாலும் வந்து பதவி வெறி பிடித்து தன் தந்தையை ஏதாவது செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு தான் கட்சியை கைப்பற்றணும்னு அவர் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிச்சு.
அதை உறுதி செய்கிற வகையில் வந்து இன்றைக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை, தன் தாயை பாட்டில் தூக்கி அடிக்கிறதுக்கு பாஞ்சார், அடித்தார், பட் அவங்க மேலே படலை, நல்வாய்ப்பாக படலை, என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க. பிஜேபி வந்து இந்த மாதிரி வந்து தன் கட்சியை வந்து கபலீகரம் செய்ய பார்த்தது, அதுக்கான 2 சொட்டு கண்ணீர் வடித்தேன். ராமதாஸ் சரி அன்புமணியும் சௌமியாவும் காலை பிடிச்சிட்டு கதறதுனால தான் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன்றதெல்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதில் ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு அவர், உன்னுடைய 2வது மகளுக்கு இந்த பதவியை கொடுத்தா நீ அமைதியாக போயிருப்பேன்னு சொன்ன பிறகு தான் பாட்டில் தூக்கி அடிச்சிருக்காருன்ட்டு. ஸோ அவர் மனசில் என்ன இருந்ததோ அது வெளிப்படையாக சொன்ன உடனே அவருக்கு கோபம் வெளியில் வந்துருச்சு அப்படின்றத நம்ம வந்து பொருள் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தன்னை தன் சார்ந்து தன் குடும்பத்தை அவரை மட்டுமே மையப்படுத்தி அவரோட பிள்ளைகளை மையப்படுத்தி அன்புமணி செயல்பட்டு இருக்கிறார். அதனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்றதை நீங்கள் பட்டவத்தமாக சொல்லியிருக்காரும் பொழுது, இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்குன்றது புரிஞ்சுக்கலான்னா, ஒருவேளை அவர் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படலாம். நீ பொது வெளியில் சொல்லி 45-50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் வந்து இருக்கிறாரு, அவருக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் வந்து இருக்கா? சிங்கம் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. யாரை? ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. காட்டுங்களா? சிங்கப்பெண் தானே அவங்களுக்கு பேர். இறுதி நாட்கள், அவருடைய நாட்கள் எப்படி கழிந்தது நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் வரலாற்றில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு முக்கியமான பிரபலமாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், யாராவது கடைசி வரைக்கும் மருத்துவமனையில் இருந்த வரைக்கும் அவர் சிகிச்சை பெற்றிருக்கவங்கள இது வரைக்கும் காணொலி காட்டாமல், ஒரு வீடியோ காட்டாமல் இது வரைக்கும் ஒரு செய்தி இருக்கா எங்கேயாவது? ஜெயலலிதாவுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது. கரெக்டுங்களா? கடைசி வரைக்கும் காட்டலை. அது என்னன்னே தெரியவும் இல்லை அப்படின்றது ஒரு இல்லை, தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்ததன் காரணமாக தான் யாருக்கும் முதல்வர் வந்து காட்டலை அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கு சார். நீங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருங்க, கண்ணாடிக்கு வெளியிலேருந்து நீங்கள் வந்து கேமராவில் எடுத்து காமிச்சிருக்கலாம்லே மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க மக்களின் பிரஜை சார், ஒரு முதலமைச்சர் சார். அவங்க ஏன் காட்டலைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒன்று. 2வது, இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க 40 வருஷம் 50 வருஷம் சிங்கமாக இருந்தாருன்னா, இன்றைக்கி அவருடைய முதுமைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் நான் சாதாரணமாக போக முடியுமா சொல்லுங்கள்? அன்புமணியால் போக முடியுமா? போக முடியாது. அவர் நினச்சா 10 பேரை கூட்டு போக முடியுமா? முடியாதா? ஸோ இவர் ஏற்கனவே பாட்டில் தூக்கி அடிச்சனால தன் உயிருக்கு வந்து பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டிருக்குன்றது உணர்ந்து கூட அவர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கலாம். நாளைக்கு அதனால் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக கூட சொல்லியிருக்கலாம்ன்றதான் நீங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு நம்மளுது. இது வந்து அன்புமணி அவர்களுக்கு இது நல்லது கிடையாது. இந்த அரசியல் வந்து அவர் தந்தையை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இல்லை, பெரும்பான்மையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து அன்புமணி பக்கம் தான் இருப்பது போல தெரிகிறது. இன்னைக்கு பனையூரில் மீட்டிங்லாம் வந்து போட்டிருக்காரு. 23 மாவட்ட செயலர் கூட்டம், அதில் 22 மாவட்ட செயலாம் தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டோம் சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார். என்றைக்குமே ஒரு மூத்த அரசியல் தலைவரை வச்சு தான் ஒவ்வொரு விஷயமே நிகழ்வும். நீங்கள் இன்றைக்கி வந்து கலைஞர் இல்லாட்டி ஸ்டாலின் கிடையாது, ஸ்டாலின் இல்லாட்டி உதயநிதி கிடையாது. கரெக்டுங்களா? நீங்கள் அந்த வரலாறு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ராமதாஸ் இல்லாட்டி அன்புமணி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வளர்ந்துட்டீங்க, வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் ஸ்ட்ராட்டஜி கையாளலாம். ஆனால் இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. என்னன்ட்டு, உன் தந்தையவே நீ வந்து தாக்க முயற்சிருக்க, உன் தாயை தாக்க முயற்சிக்கிற, வந்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற விஷயத்தை வந்து அவர் பகிரங்கமாக பேசியிருக்காருன்னும் பொழுது, உன் குடும்பத்தில் உள்ள நபருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னும் பொழுது, காடுவெட்டியாருடைய மரணம் இருக்கு இல்லையா, அதை பேசுவாங்க இல்லையா? இன்றைக்கி காடுவெட்டியா குருவை வந்து அன்புமணி கேவலப்படுத்திருக்கான்றதை ராமதாஸ் பதிவு பண்ணுறாருன்னும் பொழுது, அப்போது அரசியல் சுயலாபத்திற்காக தந்தைக்கே உள்ள நிலைமைன்னும் பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நிலைமை, அப்போ அவர்கள் ஓட்டு போட்டால் மக்கள் நிலைமை என்னவாக இருக்கும், நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் இவர்கள் எந்த உச்சத்திற்கு வரைக்கும் போவார்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்கல்ல. இப்போ இதெல்லாமே அரசியல் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படும். நீங்கள் வந்து அக்னி கலசம்லாம் வந்து கையில் வரைஞ்சிருக்காரு டாட்டுவா. ஸோ சொந்த மக்களுக்காக பல்வேறு இடங்களில் வந்து பேசுறாரு. சொந்தம் அப்படிப்பட்டவர் எப்படி கைவிடுவார்? எங்கள் முட்டாள்தனமான பேசின ஒரு வார்த்தை அவர். கரெக்டாக நம்மளாம் எதுலேருந்து பிறந்தோன்னு சொன்னார்? அக்னி குண்டம், நெருப்புல இருந்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அது பகுத்தறிவு சித்தாந்தம் தெரியும். இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல வந்து அக்னிலேருந்து பிறந்தோர்னு சொன்னாக்கா, சரி பிறந்தது அக்னிலேருந்து பிறந்தது, ஏன் அதே அக்னிலே வச்சு எரிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கள்ல அடுத்து. இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் பேசணும்னாக்கா, இதெல்லாம் இறந்த பின்பு மனிதனுடைய பாடியே எரிப்பாங்க சுடுகாட்டில். அவ்வளோதான், மின்மயானத்தில் எரிப்பாங்க. எப்படி பிறக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்வது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு அரசியல் களத்துக்குள்ளே வந்து ஒரு 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 எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் பொழுது இது எல்லாமே பேசுவாங்க. அன்புமணிக்கு வந்து இது எல்லாமே பெரிய செட்பேக் ஆகும். நாளைக்கு வரலாற்றில் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இது கற்பிக்கப்படும், அவருடைய பேர பிள்ளைகளுக்கும் கற்பிக்கப்படும். உங்கள் தாத்தா அப்படி செஞ்சாருன்ட்டு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து இது தவிர்த்திருக்கணும்.
அன்புமணியுடைய இவ்வளோ மோசமான நிகழ்வு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் இது எப்பயுமே வந்து நீராத எதாவது சொல்லுது நீங்காத ஒரு கரையாகவே இருக்கும். அதை மாற்ற முடியாது யாரும். இல்லை, சில நாட்களுக்கு முன்பு கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கூட்டணி குறித்து நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தாரு. மாநாட்டிலையும் அதுதான் வந்து அறிவிச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாமே கணக்கில் பார்க்கும்போது இந்த முறை கூட்டணி குறித்து ராமதாஸ் தான் முடிவெடுக்கிறார் அப்படிங்கும்போதுனால தான் அன்புமணி அவர்களுக்கு எதுவும் கோபமா? கூட்டணி குறித்து மட்டும் இல்லை, கட்சி தலைமையாகவே அவர் தான் செயல்படுகிறேன்னு சொன்ன பிறகு எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே நம்மளை ஏதாவது செஞ்சிருவானான்ற பயத்தில் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? தேர்தல் நெருங்கும் பொழுது எல்லாமே இங்கே எல்லாமே உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்து அரசியலில் தேர்தல் காலத்தில் பெட்டி எவ்வளோ பேசுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்வீட் பாக்ஸ் கரெக்டாங்களா? அப்படி சாதாரண ஒரு நிகழ்வுக்கே வந்து தாயை பாட்டில் தூக்கி அடித்து ஒரு இவ்வளோ செஞ்சுருக்க நபர் பல்காக 500 சி 1000 சி வருது அப்படின்ற பொழுது அந்த இடத்துல வந்து இடையூறாக இருப்பது தந்தையாக இருந்தால்னா இது அரசியல் பாடம் சார். இது உங்களுக்கு தெரியுமில்ல, அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்பனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அவர்களுக்கெல்லாம் விடமில்லைன்றது தான் காலங்காலமாக அரசியல் கற்பித்து கொண்டே வருகிறது ஒரு அநாகரிகமான அரசியலை. அப்போ அந்த வரிசையில் வந்து தனக்கு ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து விட்டால் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கூட மருத்துவர் பேசியிருக்கலாம்ன்றது தான் பொதுவான பார்வையாகவும் இருக்கிறது. அவசர பொதுக்குழுவை அன்புமணி கூட்டினால் ராமதாஸ் அவர்கள் வந்து நீக்கப்படுவதும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தலைவருக்கு தானே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருக்கு. இப்போ தேர்தல் ஆணைய விதிப்படி இன்னுமே வந்து அன்புமணி தானே தலைவராக இருக்கிறாங்க. அப்படி ஒரு தவறை வந்து அன்புமணி செஞ்சார்னாக்கா வரலாற்றில் அன்புமணி நிறுத்து போயிடுவார். நிச்சயமாக நிறுத்து போயிடுவார். யாரை கை காட்டி திருப்பி ராமதாஸ் வந்து திருப்பி வந்து யாரை கை காட்டி யாரை உருவாக்கி கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியும்னும் பொழுது இந்த முட்டாள்தனத்தை எனக்கு தெரிஞ்சு அன்புமணி செய்ய மாட்டார். இந்த முட்டாள்தனத்தை செஞ்சார்னாக்கா நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள்லாம் பாஜகவுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பாமகவிற்குள் இவ்வளோ பெரிய குழப்பம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடந்த முறை வந்து பாஜக கூட்டின்னு நான் விரும்பலை, நான் அதிமுகவோட தான் போகணும்னு நினச்சேன். அதிமுக அன்னைக்கு போயிருந்தா குறைஞ்சது ஒரு 3-4 எம்பி நமக்கு கிடைச்சிருக்கும், அவங்களுக்கும் ஒரு 6-7 எம்பி வந்து கிடைச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கால்குலேஷன். ஆனால் இவங்க 2 பேரும் என் காலில் வந்து விழுந்ததன் காரணமாக தான் நானும் எதுவும் சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ கூட்டணி குறித்து சமீப காலங்களாக அன்புமணி தான் முடிவெடுத்து வருகிறார். எல்லாத்துலேயுமே அன்புமணியோட தலையீடு இருக்குன்னு தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, அன்புமணிக்கு இந்த நெருக்கடி ஏற்படுத்தியது யார்? ஆசையை தூண்டினாதான் ஒருத்தனை அழிக்க முடியும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அதுபோல் வந்து அன்றைக்கு அண்ணாமலை அப்படி ஒரு ஆசையை தூண்டினாரா, வாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மத்திய அமைச்சர், அதுக்கப்புறம் இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், நானும் கோயம்புத்தூர் நின்று ஜெயிக்க போகிறேன், நீங்கள் ஒரு பக்கம் நின்று ஜெயிச்சு நம்ம வேறு மாதிரி கட்டமைப்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி அண்ணாமலைக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு பலமான ஒரு கூட்டணியை காண்பிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. தன்னை வந்து ஒரு மாசாக காட்டிக்கிட்டு தான் அப்படின்ற மாதிரி செய்யணுன்ற ஒரு இது இருந்ததுனால பல குரலை வித்தே காமிச்சார். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதில் கொண்டு போய் மாட்டிக்கிட்டு தான் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கி, சார் எந்த பேஸ்லேருந்து வந்தோமோ அந்த பேஸை நம்ம வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து நம்ம வேறு ஒரு இதுக்கு தளத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், தோற்று போயிருக்கீங்க எப்பயுமே, அரசியலும் சரி குடும்பமும் சரி. பாமக தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்குது? அருள் எம்எல்ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியலை விட்டே போயிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து வருந்த வைக்குது இந்த விஷயங்கள்லாம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜி.கே. மணி வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, ஊடகங்கள் முன்னாடி அவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது, மன உளைச்சலில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஒரு மனநிலையில் தான் எல்லா தொண்டர்களுமே இருக்காங்க. இல்லை, சாதாரண பாமரன் நீங்கள் விட்டுருங்களேன், பாமகன்னு விட்டுருங்க, சாதாரண பாமரனுக்கும் இப்போ என்ன புரியும்? உங்கள் அப்பா தான் இந்த கட்சியை உருவாக்குனார், அவர் தான் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்கி உன்னை ஒரு ஆளாக்கி உன்னை ஒரு எம்பி ஆக்கி உன்னை இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு இன்றைக்கு உங்கள் மனைவி வரைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நபரை நீங்கள் இந்தளவுக்கு நிர்பந்தப்படுத்தி போகிறீங்கனாக்கா அரசியல் பதவிக்காக கேவலம் அப்படி சொல்லுவாங்க, அந்த வார்த்தை சொல்லுவாங்கள்ல, சொல்லி கேவலம் அந்த பதவிக்காகன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இவ்வளோ செய்யக்கூடிய நீங்கள் நாளைக்கு இதே பதவிக்காகவும் இதே பணத்திற்காகவும் எங்களை காவு கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்ன்றதான பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கும். ஸ்டாலின் செஞ்சால 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்காக நம்மளை வந்து கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய வேலை செஞ்ச மாதிரி நீங்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை அடமானம் வச்சுட்டு நீ பொட்டி வாங்கிட்டு நீ பாட்டுக்கு பொட்டியை சாத்திட்டு போயிடுவேன், நாங்கள் என்ன பண்ணுவோன்னு ஒரு பார்வை இருக்குது. 2 நிமிஷத்தில் அவசரமாக தாக்கல் செய்த மசோதா 12 மணி நேரம் வேலை மசோதா. ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நாளைக்கு செய்வார்னும் பொழுது ஏற்கனவே சாதிய பாகுபாடு சண்டை போடுறது பல விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்போது அன்புமணி நம்பி வந்து இளைஞர்கள் போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை அங்கே எழுப்பப்படணும் பொழுது இளைஞர்களை பெருவாரியாக ஈர்க்கக்கூடிய அரசியல் பழகக்கூடிய அரசியலில் வழி நடத்தக்கூடிய அடுத்த தலைவர் யார்ன்றதை பார்த்து நகர்ந்து போகக்கூடிய வேலையும் இது செய்யும். நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டும் பார்த்தீங்கன்னாக்கா விஜயை சார்ந்து விஜய் பக்கம் போவதற்கான பெருவாரியான வாய்ப்பாக அது மாறுகிறது. பொதுக்குழுவில் கூடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம் என திமுக தொண்டர்களுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? திரும்ப சொல்லுங்களேன், நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு ஜாலியாக இருக்குது.
மதுரை பொதுக்குழுவில் கூடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம்னு குறிப்பிட்டிருக்காரு. மதுரை முழுக்க ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மதுரையில் உதயநிதி போய் கலந்துக்க போகிறாராம். அதுக்கு என்ன அடிச்சிருக்காங்க தெரியுங்களா? மதுரைக்கு வருகை தரும் உதயாநிதி. பேரே மாற்றிட்டாங்களோ? உதயநிதி இல்லை, உதயாநிதி. அப்போது காலையில் எந்திரிச்சு வேலையை பார்த்தா தான் நீ உதயநிதி, சாயங்காலம் தான் நீ எந்திரிச்சே வரேன்னாக்கா அப்போ நீ உதயாநிதி தான்றதானே சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போது மதுரையில் சேருவோம், நம்ம வந்து அதை செய்வோம் இதை செய்வோன்ட்டு முதலமைச்சருக்கான என்ன சொல்கிறது, அந்த ஸ்லோகன் எழுதி கொடுக்கறது, ஷூட்டிங் நடத்துறது, நடு ரோட்டில் டான்ஸு, ஆடலும் பாடலும், மாநாடு மைநாடுன்ற பல வகையில் செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு முதல்வரை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இங்கே அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். முதல்வருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமையே வந்து அவர் ஆட்டி வச்சுக்கிட்டு இன்னமும் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன நம்புவார், பொதுமக்கள் இவ்வளோ இறங்கி வந்து நம்மளை வந்து ஆரவாரமாக வரவேற்கிறாங்கல்லன்ட்டு. சைடு ஆக்டர்ஸு, குரூப் டான்சர்ஸு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஆடுறாங்கன்றதுலாம் அவருக்கு புரியாது. புரியுதா உங்களுக்கு? சேகர் பாபு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் நல்லா இருக்கா அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்கன்னா இது என்ன சொல்லுவது? அது முதல்வருடைய கனவுகள் வந்து, அதாவது அப்துல் கலாம் சொன்னது போல் கனவு காணுங்கள், உங்கள் மகிழ்ச்சிக்கான கனவாக கண்டுக்கிட்டே ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த ஒரு வருஷத்தை வந்து நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம இல்லை, திராவிட மாடல் அரசு மீது குறை கூற முடியாதவர்கள் வந்து எதையாவது இட்டுக்கட்டி பொய் பரப்புரையை மேற்கொண்டு செய்திகளை வந்து திரித்து பேசி வர்றாங்க அப்படிங்கிறதுல எதிர்க்கட்சிகளை வந்து கடுமையாக சாடிய ஒரு அறிக்கையும் அதில் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முதல்வர். இதுதான் சார், இது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் வாயை திறந்து இப்படி பேசாமல் இருந்துட்டா கூட அவர் மேலே மரியாதை கூடிரும். இப்படி பேச பேச ஐயா உனக்கு ஒன்றுமே தெரியலையா, ஐயா உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்றது பட்டவத்தம் புரியுதா நமக்கு? நாங்கள் ஒன்று என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், உங்களை பயங்கர இன்டெலெக்சுவல், உங்கள் கையில் வந்து இவ்வளோ சுற்றி இவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க, உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, உங்கள் துணை முதலமைச்சராங்க, உங்கள் மகனே இருக்கிறாரு, இவ்வளோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏதோ செய்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து குறை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லும் போதே ஒரு விஷயம் புரியுது, முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியலன்றது. அப்போ அவதூறு பரப்பி வர்றாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு ஒன்றுமே தெரியல. கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க, எல்லாத்தையும் தெரியல. நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும். முதலமைச்சரிடம் இன்டெலெக்சுவல் டீம் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்கு, இன்னும் பல காவல்துறையில இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே அவர் கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு. அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, துறை செயலாளர்களும் உடனடியாக தகவல் பாஸ் பண்ணிடுவாங்கல்ல. யாருக்கு? தலைமை செயலாளர் எல்லாருமே பாஸ் பண்ணுனா எப்படி இந்த வார்த்தையை அவர் சொல்ல முடியும்? அப்போ பாஸ் பண்ணி முதலமைச்சருக்கு எந்த புரிதலும் இல்லைன்னு அர்த்தமா? சார், நாட்டில் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அட்டூழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் உட்காந்து நம்ம பார்க்குறோம். எவ்வளோ மக்கள் வந்து அமைதியின்மையில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறோம். அதை தாண்டி இவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது முதலமைச்சருக்கு எந்த புரிதலும் இல்லை, நாட்டில் நடப்பது எதுவுமே தெரியவில்லை, திட்டமிட்டு அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சொன்னாலும் நினைவில் இல்லையான்றதை நம்ம எந்த கோணத்தில் எடுத்துக்கிறதுனே தெரியல. பேசாமல் முதலமைச்சர் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் பேசி பேசி என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்ற விஷயத்தை பட்டவத்தமாக நீங்கள் திரும்ப 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 மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஏற்கனவே உங்கள் மீது அதிருப்தி, ஒன்றுமே தெரியாத முதலமைச்சருக்கு மறுபடியும் ஏன்டா ஓட்டு போடணுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுவோன்னு தான் எனக்கு தெரியுது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வந்து பல நூறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அரசு மேம்பாலம் வந்து சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கு, சிமெண்ட் எல்லாம் பேர்ந்துட்டு உழுவுது, இதில் எப்படிங்க வந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் வந்து எழுப்புறாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் வந்து இல்லை, அது சரி செஞ்சிடக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. யாரை நம்புறது, எதை நம்புறது? பள்ளிப்பாளையம்னாலே உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு சிக்கன் தான். பள்ளிப்பாளையம் சிக்கன். ஆமாம், புரியுதுங்களா? இவன் காங்கிரீட்டுக்கு எந்த காலை போட்டான், கோழி காலை போட்டானான்னு கூட நமக்கு தெரியல. புரியுதுங்களா? எப்படி உங்களுக்கு திறக்கப்படக்கூடிய ஒரு பெரிய மேம்பாலத்தில் வந்து கையை வச்சு பிளாக்காக எடுக்க முடியும்? எவ்வளவு ஒரு மோசமான கட்டியிருந்தா அந்த இடத்த வந்து கட்டுமான வேலை வந்து இந்த அளவுக்கு நடந்துருந்தா ஒரு விஷயம் நடக்கும். இல்லை, இதன் பிறகு லோட் வேன்ல இருந்து லாரியில இருந்து மக்கள் பயணிக்கிற போக்குவரத்து எல்லாமே அதெல்லாம் போக போகுது. இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா 50 வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு பாலம் நிற்கும், 100 வருஷம் ஒரு நிற்கனாக்கா இது 10 வருஷத்தில் காணாது இடிஞ்சு விழுந்துடும். அந்த நிலைத்தன்மை அப்படித்தானே இருக்குது. நீங்கள் 10 வருஷம் கூட உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் கையில் எடுக்கிறத பார்த்துட்டு. புரியுதுங்களா? இல்லை, திருவண்ணாமலையில் வந்து அந்த வெள்ளம் வந்தப்போ வந்து சொன்னாங்க, இல்லை அதிகமான தண்ணி வந்துருச்சு, அதனால தான் பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 16 கோடியில் கட்டப்பட்ட பாலம். இது நீங்கள் ஏற்பீங்களா சொல்லுங்கள்? கல்லணை இருக்குல்ல, கரிகால நாள் கட்டப்பட்ட கல்லணை வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது, இன்றைக்கு வரைக்கும் வந்து எவ்வளோ நிலைத்தன்மையோடு நிற்கிதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவ்வளோ 1000 வருஷம் இருந்துட்டு இருக்கு. இப்போது 1000 வருஷம் இருக்கிறதுக்கும் அரை வருஷம் கூட இல்லாமல் வந்து ஒரு பாலம் கட்டின உடனே மழை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. 16 கோடி சார், ஏதோ விளையாட்டு விஷயம் கிடையாது. அப்படின்னும் பொழுது
புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எதுலெல்லாம் என்னெல்லாம் நடக்குது இந்த ஆட்சியிலன்றதை மக்கள் தெரியுங்க. அதான் ஊழல்வாதிகளை கொண்டு வந்து நம்ம ஆட்சியில் உட்கார வச்சா அவன் ஊழல் தான் செய்வான், எல்லாத்துலேயும் ஊழல் செய்வான்றதுக்கு இது ஒரு சான்றாகத்தான் அமைகிறது. அதிமுகவினருக்கு எடப்பாடி ஒரு மறைமுக உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர், முக்கிய நிர்வாகிகள் யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தையோ விஜய் அவர்களை பற்றியோ யாருமே வந்து எதிர்த்து பேச வேண்டாம், கொஞ்சம் சாப்பிட்டா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ராஜ்மோகன் அவர்கள் சில நாட்களுக்கு முன் பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. கொள்கை ரீதியான பாஜக கூடயும் அரசியல் ரீதியான திமுக கூடயும் நாங்கள் கூட்டணி இல்லை, வேறு எந்த கா வந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க தயார் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ இது அதிமுக கூட எதுவும் கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா அது? இல்லை, அது அந்த செய்தியை போட்டது எந்த சேனல்னு பார்க்கணும். பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய சேனல் தான் அந்த சேனல். நம்மளுது அவங்க சௌரியத்துக்கு 4 செய்தியை போட முடியுமா முடியாதா? எடப்பாடி வாய்மொழியில் இப்படி சொன்ன காணொலியை காட்டினா தான் நம்ம நம்ப முடியும். உங்கள் சௌரியத்துக்கு எடப்பாடியை வந்து நீங்கள்ப்பா எதுவும் பேசக்கூடாது, நாங்கள் போகிற செய்தி கேட்டு கம்முன்னு இருக்கணும்னு சொல்லி நாளைக்கு மோடி சொன்னார்னா கம்முன்னு தான் இருப்பார். அவங்க சேனலில் இப்படி 4 விஷயம் போடுவாங்க. எடப்பாடி வாய்மொழியாக சொன்ன காணொலி வந்தால் மட்டும்தான் இது உறுதி, அப்படி இல்லாட்டி இது உறுதி கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா டிவிகேவுக்கு நீங்கள் அதிமுக தாராளமாக வாங்க, கூட்டணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிஜேபி இருக்கக்கூடாது. பிஜேபி விட்டு வெளியேற்றி நீங்கள் வாங்க, சேர்ந்துக்கலான்றத இயல்பான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும். நம்மளுது இதான் சார் இன்றைக்கி அரசியலில் வந்து தேவையில்லாமல் சிண்டு முடிகிறது, நீ தான் பெரியாள் உசுப்பேற்றி யாரையுமே சேர விடாமல் பண்ணுறதெல்லாம் எப்பயுமே நடந்து கொண்டு இருக்கணும். பொழுது இதை பெருசாக நம்ம ஒன்றும் எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை. காலம் இதற்கான நேரம் கணிந்து வரும்பொழுது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.